தமிழ் உறவுகள் அனைவரும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். தொடர்ந்து நம்ம சேனலில் வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் லிமிட்டட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்னென்ன பணியிடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 23 பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. உதவியாளர் மற்றும் உதவி மேலாளர் பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. இது முற்றிலும் பார்த்திங்கன்னா மத்திய அரசோட வேலை. ஸோ இந்த ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் 1/5/2026 நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அஃபீஷியலாக கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பார்ப்போம். ஸோ எங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட் நியூ டெல்லியிலேருந்து கொடுத்துருக்காங்க. டேட் பார்த்தீங்கன்னா 4/4/2026 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதுக்கான முக்கியமான டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பனிங் டேட் 4/4/2026 லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 1/5/2026 வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜாபுக்கான கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூன் 2026 நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ டீட்டெயில் ஆஃப் த போஸ்ட் அண்ட் எசென்சியல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 years பேச்சுலர் டிகிரி இன் காமர்ஸ் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பிகாம் முடிச்சிருந்தாலே போதும், இந்த ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லைங்க, இன்டர்மீடியட் எக்ஸாமினேஷன் பாஸ் ஃப்ரம் த இன்ஸ்டியூட் சிஏவும் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மொத்த பணியிடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் பிரிவில் 6, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எஸ்சி 2, ஓபிசி 4, இவிஎஸ் 2 நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் மேனேஜர். இதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா 3 years பேச்சுலர் டிகிரி இன் காமர்ஸ், அதாவது பிகாம் முடிச்சிருக்கணும். அதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா சிஏ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த 2 ஜாபுக்கான வயது வரம்பு பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சது 18 வயசுலேருந்து மேக்ஸிமம் 30 வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லைங்க, இதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. 5 years ஃபார் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸும் 3 years ஃபார் ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்து என்னன்னா வெர்டிக்கல் ரிசர்வேஷன்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அந்த பிடிஎஃப் உங்களுக்கு லிங்க்கில் கொடுக்குறேன். அதை நம்ம டீட்டெயில்ஸாக வியூ பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ முக்கியமான எசென்சியல் டீட்டெயில்ஸ் மட்டும் நாம் இப்போ இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம கேட்டுக்கலாம். அதே மாதிரி ஸ்க்ரேப் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் நமக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது முற்றிலும் பார்த்திங்கன்னா மத்திய அரசோட வேலை. மொத்த காலி பணியிடங்கள் 23 நமக்கு கொடுத்துருக்காங்க. அசிஸ்டண்ட் 16, அசிஸ்டன்ட் மேனேஜர் 7 பணியிடங்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி ஏற்கனவே பார்த்த மாதிரி பிகாமில் 60% மார்க்கு ப்ளஸ் சிஏ முடிச்சிருக்கணும் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு. அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு பார்த்திங்கன்னா பிகாம் ப்ளஸ் சிஏ முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட்டேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கான சம்பள விகிதம் பார்த்திங்க அப்படின்னா அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 21,000 74,000 வரைக்கும், அசிஸ்டன்ட் மேனேஜர் பார்த்திங்க அப்படின்னா 40,000 1,40,000 வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுக்கான செலெக்ஷன் முறை எப்படி இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாப் அண்ட் சிந்து வேலைவாய்ப்பு 2026 தேர்வு கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்ப்பரேஷனுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமில் தான் செலக்ட் பண்ணுவாங்க. அடுத்து சான்றிதழ் சரிபார்ப்பு, நேர்காணல், மருத்துவ பரிசோதனை கண்டக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட் கூட கொடுத்துருக்காங்க. 4/4/2026 1/5/2026 நாம் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கணும். எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா ஜூன் 2026 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஜாபுக்கு நம்ம எப்படி விண்ணப்பிக்கணும் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான இணையதளம் கொடுத்துருக்காங்க. irfc.gov.co.in அப்படிங்கிற இணையதளத்தில் போனோம் அப்படின்னா இதுக்கான விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் குறிப்பிட்டுள்ள முழுமையான ஆவணங்களோட நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது பார்ப்போம். இது அஃபிஷியலாக கொடுத்துருக்கூடிய வெப்சைட். இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க டீட்டெயில்ஸ் நம்ம செக் பண்ணுறதா இருந்தால் செக் பண்ணிக்கலாம். டு ரிஜிஸ்டர் அப்படின்னு இருக்குது. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகிடும். இந்த பேஜில் நோட் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்திங்க அப்படின்னா எந்த போஸ்ட்டுக்கு அசிஸ்டன்ட் அப்ளை பண்ணுறது அசிஸ்டன்ட் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி கேண்டிடேட்டோட நேமு, மொபைல் நம்பர், கன்ஃபர்மேஷன் மொபைல் நம்பர், அடுத்து இமெயில் அட்ரஸ், கன்ஃபர்மேஷன் இமெயில் அட்ரஸ், ஜென்டர், ஓடிபி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய மெயிலுக்கும் மொபைலுக்கும் ஓடிபி வந்துடும். அந்த ஓடிபியை ஃபில் பண்ணிவிட்டு நம்ம ஃபர்தராக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸை நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.